பிரைஸ் தரார். இன்னைக்கு நம்ம 21 நாள் ஜெபத்துல 3வது நாள்ல இருக்கிறோம். ரெகோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். தலைப்போட வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். ஆமாங்க. நம்ம ரெகோபோத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். ரெகோபோத் அப்படின்னா சமாதானத்துக்குரிய இடம். அங்க கர்த்தர் நம்மளுக்கு பழுகு பெருகும்படிக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். அந்த இடத்துல எந்த ஒரு வாக்குவாதம் வராது, பிரச்சனைகள் வராது. அப்படின்ற காரியத்தை மையமா வச்சுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த 3வது நாள்ல எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல வாக்குவாதம் பண்ணவங்க நம்ம இடத்துல பட்சமாய் வருவாங்க அப்படின்னு நேற்றைய தினத்துல பார்த்தோம். அந்த வாக்குவாதம் பண்ணவங்க எப்படி உடனே சமாதானமா வர முடியும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போ அப்படின்னா, நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை குறிச்சு பேசியிருப்பாரு. அந்த ரெகோபோத்தான இடத்தை கொடுத்த பின்னாடி கர்த்தர் சொல்லுவாரு, எப்பொழுதுமே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருக்காரோ அந்த வார்த்தையை கொண்டே யார் வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்க சமாதானம் பேச வருவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அதற்கு நேத்து பார்த்த வேத பகுதியிலேயே நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமேன். ஆமாங்க. இந்த இதுல கர்த்தர் ஈசா கிட்ட பேசுறாரு. ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றாருங்க. இந்த வார்த்தையை தான் அபிமெலேக்கும் சமாதானம் பேசி வரும்போது சொல்றாங்க. அதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, அதே 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதுக்கடுத்து 29ஆம் வசனம் கடைசியில, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இப்படி கர்த்தர் பேசின வார்த்தையை தான் இங்க அபிமெலேக்கு சமாதானமா பேச வரும்போது சாட்சியா சொல்றான். நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த 2 வார்த்தையும் கர்த்தர் அங்க சொல்லியிருப்பாருங்க. நான் உன் கூட இருக்கிறேன், ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை தான் அபிமெலேக்கும் சொல்றாங்க. சமாதானம் பேச வரும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைய யார் நம்மளுக்கு வாக்குவாதம் பண்ணாங்களோ அவர்கள் மூலமாகவே உறுதிப்படுத்துவாருங்க. இதை குறிச்சு நம்ம வேதத்துல இன்னொரு நபரை பார்க்கலாம். யார் அப்படின்னா, யோசுவாவை பார்க்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் யோசுவான் இடத்துல பேசியிருப்பாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாய் இரு. இந்த காரியத்தை கர்த்தர் யோசுவாக்கு சொல்லியிருப்பாங்க. மோசையிட்ட வாக்குவாதம் ஜனங்கள் பண்ணினாங்க. கானான் தேசத்துக்கு வழி நடத்தி செல்றதுக்கு கர்த்தர் மோசையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா வனாந்திரத்துல அந்த ஜனங்கள் முரட்டாட்டுத்தனமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மன்னா வேணும், போஜனம் வேணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க, தண்ணி இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. இந்த காரியங்கள்லாம் யோசுவா பார்த்து மனதளவுல எப்படியும் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. இப்போ மோசே இறந்தாச்சு, கர்த்தர் அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசுவாவை கர்த்தர் சூஸ் பண்றாங்க. இப்போ யோசுவாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஜனங்கள் மோசேட்டையும் அப்படி பண்ணாங்க, இப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அப்போ இருக்கும்போது கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாங்க, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அப்புறம் பலங்கொண்டு திடமனதா இருன்னு சொல்லுவாங்க. இப்படி கர்த்தர் யோசுவான் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த காரியத்தை உறுதிப்படுத்துறதற்கு எந்த ஜனங்கள் மோசேன் இடத்துல வாக்குவாதம் பண்றாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள் இங்க யோசுவான் இடத்துல சமாதானமா பேச வராங்க. அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பதாக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். எப்படி யோசுவாட்ட கர்த்தர் பேசினாரோ அதே வார்த்தைய அந்த முரட்டாட்டுத்தனமான ஜனங்கள் யோசுவான் இடத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, மோசையோடு இருந்தது போல உம்முடைய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பலங்கொண்டு திடமனதாய் இரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன மாதிரி ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இங்க ஜனங்கள் சொல்றாங்க, முரட்டாட்டுத்தனமா யாராச்சும் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த நபர் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைய ஜனங்களும் இங்க சமாதானமா சொல்றாங்க.
ஸோ இப்படி ஜனங்கள் யோசுவாவுக்கு சமாதானமா கூறும்போது யோசுவா அழகா ஜனங்களை சமாதானமா ரெகோபோத்தான அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, பங்கீடும் செய்றாங்க. ஸோ இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணவங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ்ட வாக்குவாதம் பண்ணவங்க, நம்மளோட லீடர்ஸ்ட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாருமே கர்த்தர் சொல்றாரு உங்க பட்சமாக அவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களிடத்துல வருவாங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, யாராச்சும் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு யாரு வாக்குவாதம் பண்ணாங்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதே வார்த்தையை அவங்க எடுத்துட்டு உங்களிடத்துல சமாதானம் பேச வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தையை கவனிச்சு கொண்டு நம்ம அறிக்கையிடணும் கர்த்தர் இடத்துல, ஏசப்பா எனக்கு ரெகோபோத்தை கட்டளையிட்டீங்களே, இன்னும் இந்த ஜனங்கள் வாக்குவாதத்துல இருக்கிறாங்க, இந்த வாக்குவாதம் பண்ற ஜனங்கள் என் பட்சமாய் வருவார் என்று நீங்க வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே, நீங்க சொன்னபடி செய்வீங்க அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டு அவரிடத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணும் போது வாக்குவாதம் பண்ணினர் எல்லாருமே சமாதானம் பேச வருவாங்க. அது எப்படி பேச வருவாங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர்களாக அவங்களையே கர்த்தர் அனுப்புவாரு. இன்னைக்கு இந்த 3வது நாள்ல கர்த்தர் இததான் சொல்லியிருக்காரு, வாக்குவாதம் பண்ணினவர்கள், உங்க முன்னோர்களோட வாக்குவாதம் பண்ணினவர்கள், உங்க பேரண்ட்ஸோட வாக்குவாதம் பண்ணினவர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாரும் உங்க பட்சமா வருவாங்க. உங்களிடத்துல சமாதானம் பேச வருவாங்க. சமாதானம் பேச வரவங்க சும்மா வரமாட்டாங்க. கர்த்தர் பேசின வார்த்தையை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவர்களாக வருவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இந்த 3வது நாள்ல வாக்குவாதம் பண்ணினவர்கள் எங்கள் பட்சமா வருவார்கள், சமாதானம் பேச வருவார்கள், அது கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மூலமாக வருவார்கள்னு நீங்க சொல்றீங்களப்பா. ஆவியானவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க தகப்பனே, ஆவியானவர் எந்த பிரச்சனையில யார் மூலமாக தகப்பனே வாக்குவாதம் வருதோ, பிரச்சனைகள் வருதோ, அவங்க எல்லாரும் அவர்கள் பட்சமாய் வருவார்கள். நாங்க விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நீங்க சமாதானமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. சமாதானமான ரெகோபோத் இடத்தை நாங்க சுதந்திரிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. Jesus loves you.